ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாமா? யாரும் இல்லாத பாதையில் நான் நடந்தேன், யாதும் கேட்காமல் காற்று என்னை அழைத்ததே. வரைபடம் இல்லாமல் மனசு வழி காட்டுதே. தனிமை கூட இனிக்குது, இது புதுசு சுகமே. தொலைந்தாலும் பயமில்லை, இந்த உலகத்தில் நான் தான் விலை. சிரிப்பும் என்னோடே தான், சோகம் வந்தாலும் போகும் தான். ஒரு வழியாக பழனிலேருந்து பேக்கெலாம் பேக் பண்ணிவிட்டு கொச்சிக்கு வந்தாச்சு. இங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்படியே போகலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. கொச்சி ஹாஸ்டலில் தான் ரூம் அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, ரேட்டும் ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. இது ஏசியோடு இருந்துச்சு, டார்மெண்ட்ரி. மார்னிங் சன்ரைஸுக்கு பீச்சுக்கு போகலான்னு பார்த்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தனால படுத்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, போகலாமேன்னு போகிறேன். எப்படி இருக்குன்னு வியூ பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனாலே பீச் வந்துடும். இங்கே நான் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குது ஒரு சில ஏரியாஸ்லாம் முன்னாடி. அதான் இங்கே இருக்கிற மண் வச்ச பீச்சு. போ. நானே என் பயணம், நானே என் காரணம். வழி தெரியாமல் போனாலும் அதுதான் சுதந்திரம். நானே என் கதை, நானே என் ராகம். யாரும் இல்லை என்றாலும் உலகம் என் பக்கம். காலையில் 6:37க்கே நிறைய மக்கள் இங்கே பீச்சுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்மளும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம். யாரும் இல்லாத பாதையில் நான் நடந்தேன், யாதும் கேட்காமல் காற்று என்னை அழைத்ததே. வரைபடம் இல்லாமல் மனசு வழி காட்டுதே. தனிமை கூட இனிக்குது, இது புதுசு சுகமே. தொலைந்தாலும் பயமில்லை, இந்த உலகத்தில் நான் தான் விலை. சிரிப்பும் என்னோடே தான், சோகம் வந்தாலும் போகும் தான். நானே என் பயணம், நானே என் காரணம். வழி தெரியாமல் போனாலும் அதுதான் சுதந்திரம். நானே என் கதை, நானே என் ராகம். யாரும் இல்லை என்றாலும் உலகம் என் பக்கம். ஒரு வழியாக பீச் மூலில் விளையாண்டாச்சு. அப்படியே பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணிவிட்டு வாட்டர் மெட்ரோ போகலான்ட்டு இருக்கேன். போகுது பாரு, அன்னியன் சிரிப்பும் நண்பன் ஆகுது இங்கு. இந்த உலகத்தில் நான் புதுசா வாழ கற்றுக்கொள்றேன். பாதை தெரியாத இடம்தான் அழகு, தனிமை தெரியாத இடம்தான் சோகம். நான் தான் எனக்கு துணையாயிருந்த நேரம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் தைரியம். நானே என் பயணம், நானே என் காரணம். பயமில்லாத இதயம்தான் என் ஆயுதம். நானே என் கதை, நானே என் ராகம். இந்த பூமி முழுதும் என் வீடுதான்.
இது ஃபோர்ட் கொச்சி. இங்கே தான் வாட்டர் மெட்ரோ, இந்தியாவிலே இங்கே தான் வாட்டர் மெட்ரோ இருக்குது. போகலாம். ஸோ ஒரு வழியாக அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஜங்ஷனுக்கு பேர் ஹைகோர்ட் ஜங்ஷன். இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி மெயின் ஜங்ஷனுக்கு போகலாம். இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆப்பக்கடை இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டவுனுக்குள்ளே போனால் லேட் ஆகுங்கிறனால உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆப்பத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் சைடிஷ் எதுவுமே வரல. அப்புறம் கேட்டால் சைடிஷு ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பார்க்குற மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குற? அப்புறம் இதுக்குன்னு தனியாக முள்ளங்கி சாம்பார் காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் 2 ஆப்பத்தை சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். சாப்பாடு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் ட்ராவலிங்னு போயிட்டால் எல்லாத்தையுமே சாப்பிட்டு தானே ஆகணும். இதுவே நம்ம ஊராக இருந்தால் ஒரு தோசை வாங்கினா அதுக்கு 4 வகை சட்னி வச்சு கூடு சாம்பார் இதெல்லாம் வரும். நான் சாப்பிட்ட ஆப்பம் 2த்துக்கு சேர்த்து 20 ரூபா, வாங்கின சாம்பார் மட்டும் 25 ரூபா. ஸோ அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அடுத்த கப்பல் எப்போ வருதோ ஏறி கிளம்ப வேண்டியது தான். இங்கே நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. சைடில் சின்ன சின்ன போட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். யாரும் இல்லாத பாதையில் நான் நடந்தேன். யாரும் கேட்காமல் காற்று என்னை அழைத்ததே. வரைபடம் இல்லாமல் மனசு வழி காட்டுதே. தனிமை கூட இனிக்குது, இது புதுசு சுகமே. தொலைந்தாலும் பயம் இல்லை, இந்த உலகத்தில் நான் தான் விலை. சிரிப்பும் என்னோடே தான், சோகம் வந்தாலும் போகும் தான். நானே என் பயணம், நானே என் காரம். வழி தெரியாமல் போனாலும் அதுதான் சுதந்திரம். நானே என் கதை, நானே என் ராகம், யாரும் இல்லை. ஃபைனலி திரும்பியும் ஃபோர்ட் கொச்சிக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. கிளம்புவோமா? ஜன்னலில் ஊர்கள் ஓடுது பாரு. பஸ் சீட்டில் எண்ணங்கள் தூரம் போகுது பாரு. அந்நியன் சிரிப்பும் நண்பன் ஆகுது இங்கு. இந்த உலகத்தில் நான் புதுசா வாழ கற்றுக்கொள்றேன். பாரு தெரியாத இடம்தான் அழகு, தனிமை தெரியாத இடம்தான். ஃபைனலி ஃபோர்ட் கொச்சிக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க டார்மெண்ட்ரி வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு ரூமுக்கு போகலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஒரு வழியாக வாட்டர் மெட்ரோ முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே நிறைய இடத்துல கனெக்டிங் இருக்குது, ஆனால் புதுசாக வரவங்களுக்கு குழப்பம். அவங்களே கைட் பண்ணி இது பண்ணால் தான் உண்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா
கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்து வாங்க. நமக்கு அந்த ரூம் செக் அவுட் பண்ணுற டைம் ஆச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிட்டா அடுத்து ஒரு ஃபேமிலி ரூம் இருக்குது. நான் மட்டும்தான் போகிறேன், இருந்தாலும் அதை புக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலி ஜாஸ்டலர் ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணியாச்சு. சோலோவாக வரவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பிளேஸ். ஏசியோடு இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சுவலி ஸ்டே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஓனர் தான் கொஞ்சம் சிறுசிறுப்போல் இருக்குது. மற்றபடி எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஜாலியாக வந்து தங்கிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஃபைனலி எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க ரூமுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ரேஞ்சர் கேம்ப் ஒன்று புக் பண்ணியிருக்கு, அதுக்கும் கிளம்பணும். அதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால தான் அதுக்கு புக் பண்ணியிருக்கேன். கேப் வர வரைக்கும் சும்மா உட்காரவும் முடியல, ஃபோன் நோண்டாமல் இருக்கவும் முடியல. ஃபோன் நோண்டா சார்ஜ் போயிடும், 4 பாயிட்டு தான் இருக்குது. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஒரு வழியாக கேப் வந்தோடனையும் எரியாச்சு. பசிக்குது, ஏதாச்சும் போய் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ரூமில் பேக்கை வச்சுட்டு ஆல்ரெடி 2 தடவை வந்து மந்தி சாப்பிட்ருக்கேன். கேரளா ரைஸ் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இங்கே நான் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. சாப்பாடு டேஸ்ட்டில் ஒரு குறையும் இல்லை, ஆனால் ரைஸ் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு ரொம்பிருச்சு. ஆனால் 2வது கொண்டு வந்து அந்த அண்ணன் வச்சுட்டார், சொல்ல கேட்காம. நான் பேசுகிற ஒரு லாங்குவேஜோட ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். சாப்பிட்டது செரிமானம் ஆகிறதுக்காக ஒரு கோக் பாட்டில் சின்னதை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டேன். குடிச்சிட்டு ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு திரும்பி சாயந்தரம் ஒரு சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். 1 hour later. இந்த ஏரியாவில் எந்த கடையுமே சின்னதாக இல்லை, பெருசாக. பஸ்ஸில் போயாச்சு, ஆட்டோவில் போயாச்சு, காரில் போயாச்சு, போட்லேயும் போயாச்சு. இப்போ ட்ரெயினில் போகிறோம். தனிமையில் தான் கண்டே என் உள்ளம் பேசும் ராகம். காற்றோடு நான் சென்றேன், காதுகள் கேட்காத கீதம். பாதையெல்லாம் புதிய காதை, பார்வை ஒவ்வொரு நினைவுதான். நானே எனக்கு நண்பனா, நாளை மறந்த பயணம் தான். அலி அலி தனியா போகும் வழி, உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல் ஆகுது. அலி அலி மனசு தான் கைடாகுது. கூகுள் மேப் எல்லாமே பதை கண்டு பிடிக்குது. அலி அலி தனியா போகும் வழி, உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல் ஆகுது. நாளைக்கு போல் ஸ்ட்ரேஞ்சர் கேம்புக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னாங்க. ஸோ கிஃப்ட் வாங்குறதுக்காக லூலு மால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. பேசுது நீயே உன் ஸ்டோரி எழுதுடா, சூரியன் கூட சிரிக்குது ஆன்லைன் நீயே ஆகுடா. காலடி ஒலி இசையா காணாத விதம் ஓடுடு, தொலைவில் ஒரு சிறிலை என் ட்ரீம்க்கு அழகுதான். அலி அலி தனியா போகும் வழி, உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல் ஆகுது. அலி மனசுதான் கைதாகுது. கூகுள் எல்லாமே பதை கண்டு பிடிக்குது. அலி அலி தனியா போகும் வழி, உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல் ஆகுது. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இப்போ கிளம்பியாச்சு. மெட்ரோவில் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு ஸ்ட்ரேஞ்சர் கேம்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு போயிருங்க. பாய், நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உருவாக்குதே